ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் கரகம் எடுக்கிறாங்கங்க. பூஜைக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம். பூ, பழம், வெத்தலைப்பாக்கு, தேங்காய் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். கரகம் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அவங்களுக்காக தண்ணி, பால் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க கரகம் வீட்டுக்கு வர்றதுக்கு. முதல்லலாம் சீக்கிரமாக வந்துடும், ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ இதுதான் அவங்களுக்கு வேண்டியான கிளாஸஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், பால் தண்ணி எல்லாம் கொடுக்கறதுக்கு. ஸோ இங்கே சேர் அரேஞ்ச்மெண்ட்டு ஒரு 4-5 சேர் போட்டு வச்சுருக்கோம். கரகம் எடுத்துகிட்டு வரவங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவாங்க. ஊர்வலம் வந்துட்டுருக்குங்க. இப்போ தாங்க ட்ரம்ஸ் வாத்தியமே முன்னாடி வந்திருக்கு. இந்த தடவை ஒரு செம்ம லேட்டுங்க. இந்த கரகமெல்லாம் பார்த்து 3 வருஷம் ஆச்சுங்க. 2வது பாப்பா வந்து வயித்துல இருக்கிறப்ப பார்த்தது கடைசியா. 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட 2வது பாப்பாவும் இந்த கரகம் பார்க்குறப்போ அவளுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த ட்ரம் சத்தம், இந்த மேள சத்தம்லாம் கேட்குறப்ப அவளுக்கு ஒரே சந்தோஷமா போச்சுங்க. பாப்பாவுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைமா இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறதுனால அவளுக்கு ஒரே குஷியா போச்சு. இந்த மாதிரி கரகம் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க பார்க்க முடியும். ஸோ அதில் ஒரு சந்தோஷங்க எனக்கு இன்னைக்கு. சாமி அலங்காரம் எல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு காலேஜ் டேஸு, ஸ்கூல் டேஸ் ஞாபகம் தாங்க வருது. அந்த சமயத்துலலாம் நாங்கள் ஒரே ஆர்வமாக இருப்போம். எப்போ ஊர்வலம் வரும் ஊர்வலம் வரும்னு காத்துக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த நாள் ஞாபகம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னைக்கு கோயில்கிட்டேயும் ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க. நம்ம பூஜைக்கான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து தேங்காய் எடுத்து சாமிக்கு படைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. மனசுக்கு ஒரு திருப்திங்க. பாப்பா தான் இங்க அங்கன்னு ஓடிக்கிட்டே இருந்தா. அவள ஒரு இடத்துல நிக்க வைக்கிறதுக்குள்ளார நான் பட்ட பாடு இருக்கே! அப்பா! கொஞ்ச நேரம் நிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியா நிக்க வச்சுட்டேன் நானு. சாமிக்கு ஆர்த்தி தட்ட காமிச்சாங்க. திருப்தியா சாமி கும்பிட்டோம். அப்படியே ஊர்வலம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போக ஆரம்பிச்சிருச்சுங்க. திடீர்னு ஒரு பக்கம் பாப்பா ஓடி வந்தா, "என்ன பாப்பா என்ன வேணும்?" அப்படின்னு கேட்டேன். அப்புறம் பொட்டு வச்சு விட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.